தொடர்ந்து காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் நள்ளிரவில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கூடம்பாக்கம், வடபழனி, கோயம்பேடு, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் இதமான சூழல் உருவானது. கரூரில் விஜய் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த 101 நபர்களில் 51 பேர் குணமடைந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் உயிரிழந்த 41 பேரின் உடல்கள் உடற்கூறாய்விற்கு பிறகு அவர்களின் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் காயமடைந்த 60 பேருக்கு உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக வதந்தி வீடியோக்களை பதிவிட்டதாக 3 கைது செய்யப்பட்டனர். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் வதந்தி பதிவுகளை பதிவிட்டதாக 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சென்னை பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த சகாயம், தாவேகாவைச் சேர்ந்த மாங்காடு சிவனேசன், ஆவடியைச் சேர்ந்த சரத்குமார் ஆகியோரை கைது செய்தனர். கரூரில் நேரில் பார்த்த காட்சிகள் கண்ணை விட்டு அகலவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேதனையுடன் கூறியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டக்கூடிய வீடியோவில் கனத்த மனநிலையிலும் துயரத்திலும் தான் இன்னும் இருப்பதாக உருக்கமாக தெரிவித்துள்ளார். கரூரில் நடந்தது பெருந்துயரம், கொடுந்துயரம், இதுவரை நடக்காத துயரம், இனி நடக்கக்கூடாத துயரம். மருத்துவமனைக்கு நான் நேரில் போய் பார்த்த காட்சிகள் இன்னும் என் கண்ணை விட்டு அகலல. கனத்த மனநிலையிலையும் துயரத்திலும் தான் இன்னும் இருக்க. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்களும் அப்பாவி மக்களும் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவங்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். கரூர் துயரம் தொடர்பாக உண்மை நிலை தெரிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரூரில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு நபர் விசாரணை ஆணையம் அரசின் தவறுகளை மூடி மறைக்கும் ஐவாஷ் ஆணையம் என விமர்சித்துள்ளார். கரூர் துயரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் யாரும் எந்த அரசியலும் செய்யவில்லை என்ற இபிஎஸ் முதலமைச்சர் வெளியிட்ட வீடியோதான் பல அரசியல் சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். கரூர் வந்து சம்பிரதாயத்திற்கு போட்டோஷூட் எடுத்த கையோடு துணை முதல்வர் உதயநிதி துபாய்க்கு வெக்கேஷன் பறந்து சென்று விட்டதாகவும் விமர்சித்துள்ளார். கரூரில் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், எல். முருகன் ஆகியோர் நேரில் ஆறுதல் தெரிவித்தனர். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் சனிக்கிழமை நடந்த விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் சம்பவம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அங்கு பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்றவர்களின் காலணிகள் சிதறி கிடந்ததையும் பார்வையிட்டனர். கரூரில் ஏற்பட்ட துயர சம்பவம் தொடர்பாக ஆய்வு செய்ய 8 உறுப்பினர்களை கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலுக்கான காரணங்களை அறிய இந்த குழுவை பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அமைத்துள்ளார். பாஜக எம்பி ஹேமமாலினி தலைமையிலான இக்குழுவில் பாஜக எம்பிக்கள் அனுராக் தாக்கூர், தேஜஸ்வி சூர்யா, பிரஜ்லால், சிவசேனா ஷிண்டே பிரிவு எம்பி ஸ்ரீகாந்த் ஷிண்டே, தெலுங்கு தேசம் கட்சி எம்பி புட்டா மகேஷ்குமார் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். கரூரில் விஜயின் பரப்புரையில் ஏற்பட்ட நெரிசல் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தாவேகாவினர் வலியுறுத்தியுள்ளனர். இந்த இடத்தில்தான் அனுமதி கொடுப்போம் என்று கடைசி நாளில் காவல்துறை அனுமதி தந்ததாகவும் தாவேகா வழக்கறிஞர் அறிவழகன் குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை இந்த மனுவை விசாரிக்கக்கூடாது. இதை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். இதுக்கு பின்னால் என்ன சதிவலை இருக்கு அதை கண்டுபிடிக்கணும். இது மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் எங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய குற்றச்சாட்டு. கரூரில் உயிர் சேதம் ஏற்படும் என்று எச்சரித்தும் விஜய் பரப்புரை ஏற்பாட்டாளர்கள் அதனை கேட்கவில்லை என்று காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக கரூர் காவல்நிலைய ஆய்வாளர் மணிவண்ணன் அளித்த புகாரின் பேரில்
முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அதில் மாலை 4:45 மணிக்கு தாவேக தலைவர் விஜய் கரூர் மாவட்ட எல்லையான வேலாயுதம்பாளையம் தவிட்டுப்பாளையம் வழியாக நுழைந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வேண்டுமென்றே காலதாமதம் செய்து தெருவில் அனுமதியின்றி ரோட் ஷோ நடத்தி பொதுமக்களுக்கு இடைஞ்சல் செய்ததோடு அதிக இடங்களில் நிபந்தனைகளை மீறியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பரப்புரை தாமதமானால் கூட்டத்தில் மூச்சுத் திணறல் ஏற்படும் என்று எச்சரித்தும் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் கேட்கவில்லை என்று நாமக்கல் போலீசார் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக நாமக்கல் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய முதல் தகவல் அறிக்கையில் அதிக கூட்டம் கூடுவதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு விஜயின் வருகையை தாமதப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் தாவேகா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு விஜய் நாமக்கல் வருவதை 4 மணி நேரம் தாமதப்படுத்தியதாகவும் நாமக்கல் காவல் நிலைய போலீசார் முதல் தகவல் அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளனர். கரூர் அரசு மருத்துவமனையில் அழுத அமைச்சருக்கு ஆஸ்கார் விருது தர வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருந்த நிலையில் நாகரிகமற்று கொச்சையாக பேசியிருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி தந்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரூர் கூட்ட நெரிசலில் இருந்தவர்களில் 9 பேர் பள்ளிக்கு செல்லும் வயதிலும் எதிர்காலத்தில் பள்ளிக்கு செல்ல வேண்டிய வயதிலும் உள்ள குழந்தைகள் என்று விளக்கம் தந்துள்ளார். மேலும் வளர்த்து ஆளாக்கிவிட்ட சொந்த தந்தையை கூட கொச்சைப்படுத்துபவரின் கருத்தை இனிமேல் பொருட்படுத்த தேவையில்லை என்றே கருதுவதாகவும் அன்பில் மகேஷ் பதிவிட்டுள்ளார். திண்டிவனம் தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் அவரை மாநிலங்களவை உறுப்பினரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் சந்தித்து பேசினார். சி.வி. சண்முகத்தின் சகோதரர் ராதாகிருஷ்ணனின் மகன் அர்ஜுனின் திருமணம் வரும் அக்டோபர் 23ஆம் தேதி மகாபலிபுரத்தில் நடைபெறுகிறது. அதை முன்னிட்டு தனது சகோதரர்களுடன் சென்று ராமதாசுக்கு சி.வி. சண்முகம் அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது. இச்சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2வது முறையாக உயர்ந்ததால் நகை வாங்குவோர் அதிர்ச்சியடைந்தனர். சென்னையில் தங்கம் விலை காலையில் சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 85,660 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் மாலையில் சவரனுக்கு மீண்டும் 560 ரூபாய் உயர்ந்து 86,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் ஒரே நாளில் சவரன் தங்கத்தின் விலை 1040 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டது. இதேபோல் வெள்ளி விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்தது. கிலோவுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 1,60,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆயுத பூஜை தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம், திருப்பூர், ஈரோடு ஆகிய ஊர்களுக்கு இன்று 885 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இதேபோன்று கோயம்பேட்டில் இருந்து 185 சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை கிளாம்பாக்கத்தில் ஆய்வு செய்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சிறப்பு பேருந்துகளின் ஏற்பாடுகளை உறுதி செய்தார். ஆயுத பூஜை தொடர் விடுமுறையொட்டி தாம்பரத்தில் இருந்து செங்கோட்டைக்கு முன்பதிவில்லாத 15 பெட்டிகள் கொண்ட சிறப்பு ரயில் இன்று இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 4:15 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்படும் இந்த ரயில் நாளை அதிகாலை 3 மணிக்கு செங்கோட்டை ரயில் நிலையத்தை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சென்னை எழும்பூரில் இருந்து மதுரைக்கு முன்பதிவு இல்லாத மெமு விரைவு சிறப்பு ரயில் இன்று இயக்கப்படுகிறது. இந்த ரயில் இன்றிரவு 11:45 மணிக்கு எழும்பூரில் இருந்து புறப்பட்டு நாளை காலை 10:15 மணிக்கு மதுரை சென்றடையும். வெள்ளை மாளிகையில் இருந்து கத்தார் பிரதமருடன் தொலைபேசியில் பேசிய இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தோஹா தாக்குதலுக்கு மன்னிப்பு கோரியுள்ளார். ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து கடந்த 9ஆம் தேதி கத்தார் தலைநகர் தோஹாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கத்தார் பாதுகாப்பு படையினர் உட்பட 6 பேர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் இருந்து கத்தார் பிரதமர் அல்தானியுடன் தொலைபேசியில் உரையாடிய நெதன்யாகு தோஹா மீதான தாக்குதலுக்கு மன்னிப்பு கேட்டதாக தூதரக வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. கத்தாரில் இறையாண்மை மீறப்பட்டதற்கும் பாதுகாப்பு படையினரின் உயிரிழப்பிற்கும் அவர் வருத்தம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக பல்வேறு இடங்களில் பத்திரப்பதிவு பணிகள் பாதிக்கப்பட்டன. வழக்கமாக www.tnreginnet.gov.in என்ற தமிழ்நாடு அரசின் இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு கட்டணம் செலுத்தப்படும். இந்த இணையதளம் திடீரென செயல்படாத நிலையில் பல்வேறு இடங்களில் ஆன்லைன் பத்திரப்பதிவு கட்டணம் செலுத்த முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் பத்திரப்பதிவிற்காக வந்த ஆயிரக்கணக்கானோர் கடும் அவதிக்காளாகினர். கம்போடியாவில் இருந்து சிங்கப்பூர் வழியாக சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 35 கோடி ரூபாய் மதிப்புடைய கோகைன் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. 35 வயது பயணி ஒருவர் சுற்றுலா பயணி விசாவில் கம்போடியா நாட்டிற்கு சென்றுவிட்டு சிங்கப்பூர் வழியாக சென்னைக்கு திரும்பி வந்தபோது அதிகாரிகள் நிறுத்தி விசாரித்தனர். அவர் உடைமைகளில் மறைத்து வைத்திருந்த 3.5 கிலோ கோகைன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது.
ஆயுத பூஜை பண்டிகையை ஒட்டி எடப்பாடியிலிருந்து 3 லட்சம் செங்கரும்புகள் கோவை மற்றும் கேரளா உள்ளிட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. ஆயுத பூஜையின் போது வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் கட்டுவதற்காக செங்கரும்புகள் லாரிகளில் அனுப்பி வைக்கப்பட்டன. கரும்பு ஒன்று 25 ரூபாய் வரை விலை பேசி மொத்தமாக கொள்முதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் பூ சந்தையில் ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு விற்பனை தொடங்கிய சில மணி நேரத்தில் 10 டன் பூக்கள் விற்பனையானது. கீரமங்கலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள செரியலூர், பனங்குளம், பாண்டிக்குடி, நெய்வத்தலி உள்ளிட்ட கிராமங்களில் பூக்கள் அதிக அளவில் உற்பத்தியானது. இதனால் பூக்களின் வரத்து அதிகமாக இருந்ததால் விலையும் சராசரியாக இருந்தது. பேராவூரணி, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, மன்னார்குடி என பல பகுதிகளில் இருந்து வந்த வியாபாரிகள் பூக்களை மொத்தமாக வாங்கி சென்றனர். தசரா பண்டிகை களை கட்டி வரக்கூடிய நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி பகுதியில் சாமந்தி பூக்கள் விளைச்சல் அமோகமாக உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தசரா பண்டிகைக்கு சாமந்தி பூக்களின் விலை 1 கிலோ 300 ரூபாய் முதல் 350 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படும் என்று விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். சாமந்தி பூக்கள் விற்பனை சிறப்பாக இருக்கும் என்றும் எதிர்பார்த்துள்ளனர். சேலம் அடுத்த எடப்பாடியில் கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கூறிய மருத்துவர் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அம்மன் நகர் பகுதியில் இயங்கி வரும் அரவிந்த் என்ற தனியார் மருத்துவமனையில் சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கூறுவதாகவும் அதற்கு 15,000 முதல் 20,000 ரூபாய் வரை வசூலிப்பதாக சுகாதாரத்துறைக்கு புகார் கிடைத்தது. இது தொடர்பாக சோதனை நடத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் சட்டவிரோத செயலை உறுதி செய்ததை அடுத்து மருத்துவர் கண்ணன், அவரது மனைவி ஜோதி உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கோத்தகிரி அருகே தேயிலை தோட்டத்தில் வடமாநில பெண் தொழிலாளி மர்மமான முறையில் இறந்து கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தேயிலை தோட்டத்தில் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கோத்தகிரி மலைப்பகுதியில் சத்தீஸ்கரைச் சேர்ந்த 35 வயது பெண் 2 நாட்களுக்கு முன் காணாமல் போனதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மாமரம் பகுதியில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த பெண்ணின் உடலை மீட்டு பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே அதிவேகமாக வந்த பேருந்து மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். கீழோடி வாக்கத்தைச் சேர்ந்த பிரதீப், அஸ்வின் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் வாலாஜாபாத்தில் இருந்து ஊர் திரும்பினர். அப்போது காஞ்சிபுரத்திலிருந்து வாலாஜாபாத்திற்கு சென்ற அரசு பேருந்து மோதி பிரதீப் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அஸ்வின் உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள தச்சூரில் ஷட்டரில் துளையிட்டு டாஸ்மாக் கடைக்குள் திருட முயற்சி செய்தவர் கைது செய்யப்பட்டார். வினோத் என்ற நபர் திருட்டில் ஈடுபட முயற்சி செய்தபோது டாஸ்மாக் ஊழியர் சிவகுமார் கடையின் சிசிடிவி காட்சிகளை தனது வீட்டிலிருந்தே செல்போன் மூலம் ஆய்வு செய்தார். இதையடுத்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் வினோத் கைது செய்யப்பட்டார். ஆன்லைன் வர்த்தகத்தில் நெல்லையைச் சேர்ந்த இளைஞரிடம் 22 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கேரளாவைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர். கடந்த ஜூன் மாதம் நெல்லையைச் சேர்ந்த இளைஞரை வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட நபர்கள் ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி பணம் பறித்துள்ளனர். அதன் பின்னர் எந்த தகவலும் இல்லாத நிலையில் பாதிக்கப்பட்டவர் சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளார். இதனை விசாரித்த காவல்துறையினர் கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த சித்தீன் மற்றும் சுவிஸ்குமார் ஆகியோரை கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே குடிசை வீடு தீப்பிடித்து எரிந்ததில் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. வேல்முருகன் என்ற விவசாயி கூலி தொழிலாளியின் வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் ஏற்பட்ட இந்த விபத்தின் போது வீட்டில் இருந்த சமையல் சிலிண்டர் வெடித்ததால் தீ மளமளவென்று எரிய தொடங்கியது. தீ விபத்துக்கான காரணம் குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் 200 பேர் கைது செய்யப்பட்டனர். விளாத்திக்குளம் சுற்று வட்டாரத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் 2024-25 நிதியாண்டில் மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு காப்பீடு தொகை வழங்க கோரியும் போராட்டம் நடைபெற்றது. விளாத்திக்குளம் வட்டாட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் வடமாநில மக்கள் அதிகமாக வசிக்கும் பகுதிகளில் துர்கா பூஜை களை கட்டியது. சவுகார்பேட்டை, புரசைவாக்கம், பாரிமனை உள்ளிட்ட பகுதிகளில் வியாபாரம் செய்து வரும் வடமாநில மக்கள் ஒன்றிணைந்து துர்காதேவி சிலை வைத்து வழிபாடு நடத்தினர். டோல்கேட் பகுதியில் அமைந்துள்ள ஐயப்பன் கோயில் துர்காதேவி சிலையுடன் முருகர், விநாயகர், லட்சுமி உள்ளிட்ட சாமி சிலைகளை வைத்து பூஜை செய்து வருகின்றனர். நாளை மறுநாள் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட உள்ளன. தஞ்சை பெருவுடையார் கோவிலில் நவராத்திரி கலை விழாவை ஒட்டி பெரியநாயகி அம்மன் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் காட்சி தந்தார். மகா தீபாராதனை காட்டப்பட்ட நிலையில் நந்தி மண்டபத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமானோர் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர்.
கரூர் அருகே உள்ள குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவில் அறங்காவலர் நடனமாடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சிகர நிகழ்வான சூரசம்ஹாரம் வரும் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் திருவிழாவில் மேளதாள குழுவினருடன் கோயில் அறங்காவலர் உற்சாகமாக நடனமாடும் வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் அரளிக்கோட்டை கிராமத்தில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. கண்மாய் கரையில் மீன்பிடி உபகரணங்களுடன் தயாராக இருந்த பொதுமக்கள் உள்ளே இறங்கி பல வகையான மீன்களை அள்ளிச் சென்றனர். குடும்பமாக வருகை தந்த மக்கள் மீன்களை பிடித்து கூடை மற்றும் சாக்குப்பைகளில் மகிழ்ச்சியுடன் கொண்டு சென்றனர். நீலகிரியிலிருந்து கர்நாடகா செல்லும் பந்திப்பூர் பிரதான சாலையில் 2 யானைகள் ஆக்ரோஷமாக ஓடியதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். ஒரு யானை மற்றொரு யானையை பிளிரியபடி ஆக்ரோஷமாக துரத்தி வந்தது. இதனால் அச்சத்தில் உறைந்த சுற்றுலா பயணிகள் வாகனங்களை பின்னோக்கி இயக்கி தப்பித்தனர். சென்னை கொளத்தூர் ராஜமங்கலத்தில் சிலிண்டர் வெடித்து 4 வீடுகள் சேதமடைந்தன. துலுக்கானம் என்பவரின் வீட்டில் திடீரென்று பலத்த சத்தத்துடன் சிலிண்டர் வெடித்து சிதறியதுடன் தீப்பிடித்து எரிந்தது. இந்த தீ அருகே இருந்த 2 குடிசை வீடுகள் உட்பட மேலும் 3 வீடுகளுக்கு பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. சிலிண்டர் வெடித்ததற்கான காரணம் குறித்து ராஜமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே குடோனில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த 3 டன் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சரவணன் என்னும் நபர் நடத்தி வரக்கூடிய கடைக்கு பின்புறம் உள்ள குடோனில் தீபாவளி பண்டிகைக்காக இவை பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட வெடிப்பொருட்களின் மதிப்பு சுமார் 5 லட்சம் ரூபாய் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலையில் ஹோட்டல் உரிமையாளர் வீட்டில் 17 சவர நகைகள் திருடப்பட்டுள்ளன. தேனிமலை பார்வதி நகரை சேர்ந்த குமாரின் மனைவி வேண்டாமணி ஞாயிற்றுக்கிழமையன்று உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக பீரோவில் இருந்த தங்க நகைகளை எடுத்து அணிய முயன்றுள்ளார். அப்போது பீரோவின் லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த 17 சவர நகைகள் மாயமாகி இருப்பது தெரிய வந்தது. மற்றொரு பீரோவில் இருந்த 5 லட்சம் ரூபாய் பணம், 15 சவர நகைகளும் மேலும் ஒரு பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 1 லட்சம் ரூபாய் பணமும் அப்படியே இருந்தன. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பாசன குடங்களில் மீன்பிடிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் முதலமைச்சருக்கு பதிவு தபாலில் மனுக்களை அனுப்பினர். கன்னியாகுமரி மாவட்ட பாசன குடங்களில் மீன்பிடிக்கவும் பாசி வளர்க்கவும் பல ஆண்டுகளாக தடை உள்ள நிலையில் தாங்கள் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் கூறி வருகின்றனர். இந்நிலையில் மீன்பிடிக்க அனுமதி கோரி நாகர்கோவில் தலைமை தபால் நிலையத்தில் இருந்து தங்கள் கோரிக்கை மனுவை முதலமைச்சருக்கு பதிவு தபாலில் அனுப்பி வைத்தனர். ஜிஎஸ்டி குறைப்புக்கு பிறகு தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு மையத்திற்கு இதுவரை 3000 புகார்கள் வந்திருப்பதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஜிஎஸ்டி குறைப்பு கடந்த 22ஆம் தேதி அமலுக்கு வந்தது. இதனால் கார் முதல் நோட்டு புத்தகங்கள் வரை பல்வேறு பொருட்களின் விலை குறைந்தன. இந்நிலையில் இது குறித்து பேசிய மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலாளர் நிதி காரே, ஜிஎஸ்டி குறைப்புக்கு பிறகும் சில நிறுவனங்கள் கடைகள் விலையை குறைக்கவில்லை என்று 3000 புகார்கள் வந்திருப்பதாக கூறினார். புகார்கள் அனைத்தும் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் நிதி காரே கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக கேரள சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் பினராயி விஜயன், இது தேசிய குடிமக்கள் பதிவேட்டை மறைமுகமாக கொண்டுவரும் முயற்சி என்றும் பீகார் மக்களுக்கு நடந்த அநீதி பிற மாநிலங்களுக்கும் நடக்கும் என்ற அச்சம் இருப்பதாக குறிப்பிட்டார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பெற்றோரிடம் சண்டையிட்ட பள்ளி சிறுமி விமானம் மூலமாக தனியாக டெல்லி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவனந்தபுரத்தை சேர்ந்த 13 வயது சிறுமி அவருடைய பெற்றோரிடம் சண்டையிட்டு பள்ளி செல்வதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இந்நிலையில் பள்ளி சென்ற சிறுமி வீடு திரும்பாததால் காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர். இதனிடையே சிறுமியை விமான நிலையத்தில் இறக்கிவிட்டதாக ஆட்டோ ஓட்டுநர் கூறிய நிலையில் சிறுமி டெல்லி சென்றதை போலீசார் உறுதி செய்தனர். பிறகு டெல்லி சென்ற போலீசார் விமான நிலையத்திலிருந்து சிறுமியை மீட்டு கேரளா அழைத்து வந்தனர்.
எக்ஸ் தளத்தில் பதிவிடப்படும் பதிவுகளை நீக்க அனுமதி அளிக்கப்படும் கர்நாடக அரசின் சட்டத்தை அம்மாநில உயர்நீதிமன்றம் அங்கீகரித்தது கவலை அளிப்பதாக எக்ஸ் நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. எக்ஸ் தளத்தில் பதிவிடப்படும் ஆதாரமில்லாத தகவல்களை நீக்க காவல்துறைக்கு அனுமதி அளிக்கும் வகையில் கர்நாடக அரசு சட்டம் இயற்றியது. இதனை எதிர்த்து எக்ஸ் நிறுவனம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் சமூக வலைதளங்களில் பதிவிடப்படும் கருத்துக்கள் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்பதால் அவற்றை ஒழுங்குபடுத்துவது சட்டத்தின் கடமை என கூறி எக்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. தன்னுடைய கட்சிக்கு போலி நிறுவனங்களிடமிருந்து நிதி பெறப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து தான் 2 மணி நேர ஆலோசனைக்கு 11 கோடி ரூபாய் வாங்குவதாக ஜென்சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருக்கிறார். பீகார் தலைநகர் பாட்னாவில் செய்தியாளர்கள் சென்றவர் தன்னுடைய வருமானத்திற்கு உரிய முறையில் வருமான வரி செலுத்தி வருவதாகவும் அதில் மீதமுள்ள தொகையை தன்னுடைய கட்சிக்கு நன்கொடையாக வழங்குவதாகவும் கூறியுள்ளார். பீகார் மாநிலத்திற்கு 7 புதிய ரயில்களின் சேவைகளை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் அம்மாநிலத்திற்கு பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு அறிமுகப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் முசாஃபர்பூர், சர்லாபள்ளி, தர்பங்கா, மதார் மற்றும் சஃப்ரா, ஆனந்த் விஹார் ஆகிய பகுதிகளுக்கிடையே 3 அம்ரித் பாரத் விரைவு ரயில்களையும் அதனுடன் 4 விரைவு ரயில்களின் சேவைகளையும் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் காணொலி காட்சி வாயிலாக கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியின் சுயசரிதை புத்தகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி முன்னுரை எழுதியுள்ளார். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி ஐ எம் ஜார்ஜியா மை ரூட்ஸ் மை பிரின்சிபல்ஸ் என்ற பெயரில் தனது சுயசரிதை புத்தகத்தை எழுதியுள்ளார். இந்த புத்தகத்தின் இந்திய பதிப்பிற்கு பிரதமர் நரேந்திர மோடி முன்னுரை எழுதியுள்ளார். அதில் பிரதமர் மெலோனி மீது அதீத மரியாதை மற்றும் நட்பை கொண்டுள்ளதாகவும் அவர் சமகால உலக அரசியலில் சிறந்த தலைவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். தனது கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் பிரதமர் ஜார்ஜியா மெலோனியின் முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது முன்னுரையில் குறிப்பிட்டுள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் வெற்றி வாகை சூடி நாடு திரும்பிய இந்திய வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மும்பை விமான நிலையத்தில் ஹர்திக் பாண்டியா மற்றும் ஐதராபாத் விமான நிலையத்தில் திலக் வர்மா உள்ளிட்டோரை சூழ்ந்து ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை தாவேகா தலைவர் விஜய் நேரில் வந்து பார்க்காதது வருத்தமளிப்பதாக நடிகை ஷனம் செட்டி தெரிவித்துள்ளார். தாவேகா பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கியவர்களை சந்திப்பதற்காக கரூர் வந்த அவர் இதனை கூறினார். இது எனக்கு ரொம்ப 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 தீவிரமா அப்செட் ஆயிருக்கு. அது நான் எனக்கு உண்மையில என்ன கேட்டீங்கன்னா அவங்க இங்க வந்தா செக்யூரிட்டி ப்ராப்ளம் ஆயிடும், ஸோ போலீஸ் தான் சொல்லியிருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. பட் என்ன நான் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நான் அவருடைய பிளேஸ்ல இருந்தேன்னா என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்திருக்கணும். ஏன்னா என்ன பார்க்க வந்திருக்காங்கன்றது இன்னும் ஏன் வரலன்றது உண்மையில எனக்கு சரியான ரீசன் தெரியாது, உண்மையான ரீசன் எனக்கு தெரியாது. ஆனா கட்டாயம் வரணும், வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.